ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமதி ஸ்டாக்ஸ். நம்ம போன வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்து ஜான் டு ஜூன் முடியும் நம்ம பார்த்தோம் 2025 இயரில். இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலைலேருந்து டிசம்பர் முடியும் ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் உண்டானது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐஎம்எஸில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஐஎம்எஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் வந்துட்டு என்ன ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்ம வந்துட்டு பெண்டிங் ஆக்ஷன்ஸாக நம்ம வைப்போம் இல்லையா. ஸோ அதாவது ஐஎம்எஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து கொடுக்குறேன் ஐஎம்எஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து யூஸ்வலாகவே வந்து ஒன்று அக்செப்ட் பண்ணுவோம், இல்லை ரிஜெக்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்துட்டு பெண்டிங் ஆக்ஷன் பெண்டிங் வந்து ஒரு இன்வாய்ஸ் பில்லை நம்ம வைப்போம். ஸோ இந்த மூணு ப்ராசஸ் தான் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் ஆக்ஷனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்டிங் ஆக்ஷனுக்கு வந்து 1 மந்த் வந்துட்டு மந்த்லி டேக்ஸ் பேயராக இருந்தாங்க அப்படின்னா மந்த்லி, அதாவது ரெகுலர் டேக்ஸ் பேயருக்கு வந்துட்டு 1 மந்த்தும் ப்ளஸ் வந்துட்டு குவார்ட்டர்லி டேக்ஸ் பேயருக்கு வந்து 1 குவார்ட்டரும் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பெண்டிங் ஆக்ஷனுக்கு உண்டான டைம் பீரியட் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஐஎம்எஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு உண்டான அப்டேட் தான் இது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் GSTR 7 டிடிஎஸ்க்கு உண்டான ரிட்டன் ஃபார்ம் அது. ஸோ அந்த ஃபார்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து GSTR 7 ரிட்டன் ஃபைல் பண்ணுறப்போ நமக்கு வந்து இன்வாய்ஸ் வைஸாக வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும் டிடிஎஸ்க்கு உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அப்டேட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அப்டேட் தான் இது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎம்எஸ்லேயே வந்துட்டு இன்னொரு இது கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஐஎம்எஸில் வந்துட்டு ரெகுலர் டேக்ஸ் பேயர்ஸ் பர்சன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ், அதாவது வந்துட்டு இம்போர்ட் ஆஃப் கூட்ஸுங்கிறது வந்துட்டு SEZ சப்ளை, ஸோ வந்துட்டு அந்த மாதிரி சப்ளைஸ்க்குமே வந்துட்டு இம்போர்ட் ஆஃப் கூட்ஸும் வந்துட்டு அதுக்குமே வந்துட்டு ஐஎம்எஸை வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் கேட்டகரிக்குமே வந்து ஐஎம்எஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த அப்டேட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போன வீடியோலையே பார்த்துருப்போம், நம்மளோட ரிட்டர்ன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு 3 இயர்ஸ் தான் வந்துட்டு டைம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு உண்டான அப்டேட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு வருது அப்படின்னா செக்ஷன் 37க்கு வருது, செக்ஷன் 39, செக்ஷன் 44, இதெல்லாம் செக்ஷன் 37ன்றது வந்துட்டு அவுட்வர்ட் சப்ளைக்கு, செக்ஷன் 39ங்கிறது வந்து லயபிலிட்டி செக்ஷனுக்கு, நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 44ங்கிறது ஆனுவல் ரிட்டர்னுக்கு. இதில் உண்டான எல்லா ரிட்டர்ன் நம்ம GSTR ஃபைல் பண்ணுற எல்லா ரிட்டர்ன்ஸ்க்குமே, அதாவது 1 ஆகட்டும், 1A ஆகட்டும், 3B ஆகட்டும், 5, 6, 7, 8, 9 முடியுமே வந்துட்டு எல்லா ரிட்டர்ன்ஸ்க்குமே வந்து டைம் பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான அப்டேட் தான் இது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐஎம்எஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பயே நமக்கு தெரியும். ஐஎம்எஸ் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு அப்படின்னா October 2024 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎம்எஸ் இன்ட்ரடக்ஷன் ஆகிறப்பயே நமக்கு வந்து எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து கிரெடிட் நோட், டெபிட் நோட்டுக்கு எல்லாமே வந்துட்டு பெண்டிங் ஆக்ஷன்ஸ் எதுவுமே வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் வந்து ஐஎம்எஸ் இன்ட்ரடக்ஷன் ஆகிறப்பயே இருந்தது. ஸோ வந்து அதுக்கு உண்டான ஒரு இதுதான் வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அமெண்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ அப்போ அந்த இது தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரெடிட் நோட்டுக்கு வந்து பெண்டிங் ஆக்ஷனுக்கு வந்து அவைலபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான அப்டேட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ்வலாகவே வந்து நம்ம ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பயே நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு உண்டான அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ரூல் 10A படி
நமக்கு வந்து வித்தின் இந்த 30 டேஸ்க்குள்ளார நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஜிஎஸ்டியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டிக்கு வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து என்னவா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, வித்தின் இந்த 30 டேஸ்க்குள்ளார நம்ம வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து ஆட் பண்ணிடணும். இன்கேஸ் வந்து ஒன்று வந்து ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டியில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரூல் நம்பர் அதே மாதிரி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லேயுமே வந்துட்டு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூல் நம்பர் 14A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போது நார்மலாகவே யூஸ்வலாகவே ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எத்தனை நாளுக்குள்ளார ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே 30 டேஸ் ஆகிடும். ஸோ வந்து இப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக டேக்ஸ் லயபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா பிலோ வந்து 2.5 லேக்ஸ்க்குள்ளார இருக்கிற டேக்ஸ் லயபிலிட்டி, அதாவது நம்மளோட டோட்டல் டேக்ஸ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, டேக்ஸ் லயபிலிட்டி ஆகட்டும் டேக்ஸ் வேல்யூ ஆகட்டும், எய்தர் வந்து சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இந்த கேட்டகரிஸில் வரதுல எல்லாமே வந்துட்டு எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து நம்மளோட டேக்ஸ் லயபிலிட்டி வந்து 2.5 லேக்ஸ்க்குள்ளார இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாம் வந்துட்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பயே ரூல் 14A அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு பாக்ஸ் வந்து காட்டும். அந்த பாக்ஸில் நம்ம டிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்மளோட டேக்ஸ் லயபிலிட்டி எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அந்த கேட்டகரி அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு இந்த ஃபார்ம் நமக்கு வேணும் ஸ்மால் டேக்ஸ் பேயருக்காக கொண்டு வந்த ரூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் லயபிலிட்டி வேல்யூ வந்து 2.5 லேக்ஸ்க்குள்ளார இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ஆப்ஷனை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு உண்டான அப்டேட் தான் இது. ஆனால் வந்துட்டு இந்த ரூல் 14Aக்கு வந்து சொன்ன கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூல் 14Aக்கு வந்து 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட டோட்டல் டேக்ஸ் வேல்யூ வந்து நம்மளோட பிஃபோர் 2.5 லேக்ஸ்க்குள்ளார இருக்கணும். ப்ளஸ் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆதார் அத்தன்டிகேஷன் வந்து ஆதார் வந்து பேனோட லிங்க் ஆகிருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ரூல் 10A வந்துட்டு மேனிட்டரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ரூல் 10A வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்தர் வந்து 30 நாள் ஆஃப் டைம் பீரியட்குள்ளார நம்ம வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மந்த் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் 1 அதுக்குள்ளார பிஃபோர் ஆஃப் விச் எவர் இஸ் இயர்லியர் இந்த 2 கேட்டகரியில் ஒன்று 30 நாளுக்குள்ளார ஃபைல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ஆஃப் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த கேட்டகிரி இந்த 2 ப்ராசஸில் எது விச்செவர் இஸ் எர்லியரோ அதில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிடணும். இன்கேஸ் நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டமே வந்து டிஃபால்ட்டாக சஸ்பெண்ட்க்கு கொண்டு போயிடும் நம்மளோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை. அதை வந்துட்டு நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எய்தர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணால் தான் வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து டிஃபால்ட்டாக வந்து ட்ராப்பிங் ப்ரொசீடிங்க்கு கொண்டு போயிடும். இன்கேஸ் வந்து ட்ராப்பிங் ப்ரொசீடிங் எனக்கு கொண்டு வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வியூ நோட்டீஸ் அண்ட் ஆர்டரில் போயிட்டு நம்ம வந்து அந்த இனிஷியேட் ட்ராப்பிங் ப்ரொசீடிங் வந்து அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சஸ்பெண்டாக இருக்கிற ஜிஎஸ்டிஎன் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ வந்து இதுதான் வந்து அதுக்கு கொண்டு வந்த ஒரு அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டிஆர் 3Bயில்
3.2 அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். நான் இங்கே வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இதை வந்துட்டு நான் எடிட்டபிள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து இப்போது நம்ம இப்போ ஏதாவது ஒரு கரெக்ஷன் இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம ஃபைல் பண்ணுறோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸோ கரெக்ஷன்ஸோ இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1A ஃபைல் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த ரெண்டு ரிட்டர்னும் வந்து சம்மரி ஆகிறது தான் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்னில் நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த எந்த சேஞ்சஸ்னாலுமே சரி 1 ஆர் 1A வந்து நம்ம வந்துட்டு அமெண்ட்மெண்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 3Bயில் டிஃபால்ட்டாக ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஸோ அதை தான் வந்துட்டு இப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது 3.2ல் நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல் நம்ம வந்து என்ன வேல்யூஸ் ஃபைல் பண்ணியிருக்கோமோ அது வந்து அதே வேல்யூஸ் தான் ஜிஎஸ்டிஆர் 3Bயில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியும். அதை வந்துட்டு ஒரு நான் எடிட்டபிள் ஆப்ஷனாக ஆக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான அப்டேட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 2 வீடியோ. ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் ஆகட்டும் அட்வைசரி ஆகட்டும் இது இப்போ வந்து நமக்கு இந்த இயரில் 2025 இயரில் வந்த அப்டேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய ஸ்ரீமதி ஸ்டாக்ஸ் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.